நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் நான் குடமிளகாய் விதை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூனா, பெங்களூரில் இருக்க கம்பெனிங்க நாற்று கொடுத்துட்டு எங்ககிட்டேருந்து விதை எடுத்துக்கிறாங்க. அதற்கான விலையை அவங்களே நிர்ணயித்து கொடுக்குறாங்க. இது நல்ல லாபகரமான தொழிலாக இருக்குது. ஜனவரி மாதம் நாற்று நடுவோம். நாற்று வந்து நம்ம எந்த கம்பெனிக்கு வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கோமோ அந்த கம்பெனியை வந்துட்டு நமக்கு நாற்றை வந்து அவங்களே ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது பார்த்திங்கன்னா ஆண் நாற்று, பெண் நாற்றுன்னு தனித்தனியாக இருக்குது. அது 2 பெண் நாற்றுக்கு ஒரு ஆண் நாற்று நடணும். ஒரு 15 நாள் இடைவெளியில் முதல்ல வந்துட்டு நம்ம ஆண் நாற்று நட்டுருவோம். ஆண் நாற்று குறிப்பிட்ட ஒரு அடி உயரம் வந்த பின்னாடி அப்புறம் பெண் நாற்று நடுவோம். நாற்று வந்து ஒரு 20 நாள் 25 நாள் வயது ஆன பின்னாடி அதில் வர சிறிய சிறிய மொக்குகளை எல்லாம் எடுத்துருவோம். எடுத்து அந்த நாற்று வந்து நல்ல உயரமாக வர்ற மாதிரி அந்த பக்குவத்துக்கு கொண்டு வரணும். குறைந்தபட்சம் 60 நாள்லேருந்து 70 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம இந்த கலப்பினம் பண்ணுவோம். அதில் மகரந்த சேர்க்கை பண்ணுவோம். ஆண் நாற்றிலிருந்து அந்த பூக்களை பறித்து அதை சூரிய வெளியிலோ இல்லை லைட்லேயோ வச்சு அந்த மகரந்தத்தை எடுத்து அடுத்த நாள் காலையில் 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளாக பெண் பூக்களுக்கு மகரந்த சேர்க்கை பண்ணுவோம். முதல் பார்த்திங்கன்னா அந்த நாற்று போடுறதே வந்துட்டு நம்ம வந்துட்டு ரைஸ்ட் பெட்டுன்னு வந்து மேட்டுப்பாத்தியில் தான் போட்டோம். இரண்டாவது வந்து இந்த மாதிரி பசுமை குடியில் இது பண்ணால் தான் நமக்கு வந்து நல்ல லாபகரமாக இருக்கும். வெளிப்புறத்தில் பண்ணும்போது நமக்கு இந்த மழை, காற்று, வெயில், பனி இந்த மாதிரி தாக்கத்தினால எல்லாமே செடி வந்து 50% மேலே வந்துட்டு வீணாக போயிடும். இரண்டாவது வந்துட்டு இந்த செடியோட பலன் வந்து வெளியே அந்த அளவுக்கு கிடைப்பது கஷ்டம். இந்த பசுமை குடில் போடுறதுனால நமக்கு உள்ளே வந்து வெப்பத்தை 2-3 டிகிரி அளவுக்கு உயர்த்தி கொடுக்கும். அதே போல் இந்த நீர்ப்பாசனம் பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தை இதுக்கு உகந்ததாக இருக்குது. பாத்தியில் கட்டி நீர் பாசனம் கொடுக்கும்போது இதில் வேரலுகள், தண்டல்கள், காயல்கள் அந்த மாதிரி பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசத்தினால நமக்கு தண்ணீர் சேமிப்பு மிக அதிகமாக கிடைக்கிது. மிக அதிகமான தண்ணீர் சேமிப்பு கிடைக்கிது. உரம் மற்ற இதற்கு தேவையான ஊட்டச்சத்தெல்லாம் சொட்டு நீர் மூலமாகவே நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட்றோம். 60 நாள் வரைக்கும் அந்த செடியை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மகரந்த சேர்க்கை பண்ணும்போது குறைந்தபட்சம் 10 அதிகபட்சமாக 20 காய்கள் தான் விட வேண்டும். அப்பொழுது தான் அந்த விதையினுடைய வந்து நன்றாக இருக்கும். நல்ல தடிமனான சிறந்த விதையாக கிடைக்கும். ஒரு காயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராம் அளவுக்கு விதை கிடைக்கும். மொத்தமாக பார்த்திங்கன்னா 15 காய் சராசரியாக ஒரு செடியில் வைத்தால் நமக்கு 30 கிராம் ஒரு செடிக்கு விதை கிடைக்கும். இந்த விதையை திரும்பவும் நாம் சுத்தம் செய்து காய வைத்து நம் ஒப்பந்தம் செய்திருக்க கம்பெனிக்கு அனுப்பிச்சிருவோம். அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு ஜெர்மினேஷன் டெஸ்ட்டு, பியூரிட்டி டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு பணம் கொடுத்துருவாங்க. மொத்தத்தில் பார்த்தா இது ஒரு நல்ல சிறந்த தொழிலாக தெரியுது. மாற்றுப்பயிர் தேயிலைக்கு மாற்றுப்பயிராக இது வந்து நல்ல ஒரு தொழிலாக தெரியுது. இப்போ நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்க விதை உற்பத்தின்றது வந்து வீரிய ரக ஒட்டு விதை உற்பத்தின்னுவாங்க. இப்போ எல்லாமே பார்க்க போனால் நம்ம விவசாயமே எல்லாம் வீரிய ஒட்டு ரகத்தை பண்ணி தான் அதிக விளைச்சல் கொடுக்குற ஒரு விதைங்களை தான் இப்போ எல்லா விவசாயம் எதிர்பார்க்குறாங்க. இது ஒரு வீரிய ஒட்டு ரகன்றதுனால இதுக்கு ஆண் செடி தனியாக, பெண் செடி தனியாக நாங்கள் நடவு செய்கிறோம். முதலில் ஒரு 15 நாளைக்கு முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஆண் செடி நட்டுருப்போம். இது பெண் செடி. இது வந்து 15-20 நாளைக்கு பின்னர் நடுவோம். அந்த ஆண் செடியிலிருந்து மகரந்தத்தை எடுத்து இந்த பெண் செடியில் உள்ள பூக்களில் ஒட்ட வைத்து இதிலிருந்து வருவது தான் இந்த வீரிய ஒட்டு ரகம்னு சொல்லுவாங்க. இந்த வீரிய ஒட்டு ரகத்தினால நமக்கு வந்துட்டு விதையின் அளவு ஏக்கருக்கு குறையுது. இரண்டாவது பார்த்திங்கன்னா மகசூல் வந்து ஏக்கருக்கு அதிகமான மகசூல் கிடைக்கும். சாதாரண ரகத்தை காட்டிலும் இது 50-60% மகசூல் நமக்கு அதிகமாக கிடைக்கிது. இந்த ஆண் செடி நான் சொன்னது போல் ஒரு 15 நாள் முன்னதாகவே இங்கே நடணும். இரண்டாவது இதில் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த பெண் செடியை விட இந்த ஆண் செடி நல்லா உயர்ந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். செடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆண் செடியிலேருந்து 60 நாள் கழித்து இந்த மொக்குகளை எடுப்போம். இந்த மாதிரி மொக்குங்க வரும். இந்த மொக்குலேருந்து உள்ளே இருக்க அந்த மகரந்தத்தை எடுத்து ஒரு நாள் இரவு ஃபுல்லாக மின்சார ஒளி வெளிச்சத்தில் வச்சோம்னா அது அடுத்த நாள் வந்து அந்த மொக்கெல்லாம் விரிந்து அதிலிருந்து அந்த மகரந்தம் கிடைக்கும். இந்த மகரந்தத்தை எடுத்து மறுநாள் அந்த பெண் செடிக்கு உள்ள பூக்களுக்கு கொண்டு போயிட்டு அதில் மகரந்த சேர்க்கை செய்து அதற்பின் வருவது தான் நல்ல அந்த வீரிய ஒட்டு ரகம்னு சொல்கிற ஹைப்ரிட் விதை வரும். ஆண் செடியை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே இந்த ஆண் செடி நல்ல உயரமாகவும் நல்ல வளமாகவும் நோய்களை தாங்குகிற சக்தியோடவும் இருக்கும். பெண் செடி இந்த
மகரந்தம் சேர்க்கை பெண் செடி கூட செஞ்சு வருகின்ற அந்த வீரிய ஒட்டு ரகம்ன்றது இதோட உயரம், இதோட அந்த நோய் எதிர்ப்பு எல்லாத்தையும் எடுத்து அந்த வரும் ஹைப்ரிட் நல்ல ஹைப்ரிடாக இருக்கும். இந்த மாதிரி முற்றிய மொட்டுக்களை எடுத்து ஆண் செடியிலிருந்து இதே போல் இதில் உள்ளே இருக்க இந்த மாதிரி மொக்குகளை இந்த மாதிரி பிரித்து எடுக்க வேண்டும். இதே போல் இதை மொத்தமாக நம்ம எடுத்து அந்த ஆண் செடியிலேருந்து எடுத்த அத்தனை மொட்டுக்களையும் இந்த மாதிரி பிரிச்சிடணும். பிரித்த பின்னாடி இதில் இந்த இதழ்களை எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு பூரா இதழையும் சுத்தம் செஞ்சிடணும். மொத்தமாக இந்த மாதிரி மகரந்தங்களை சேகரித்து ஆண் செடியிலேருந்து சேகரித்த பின்னாடி இதில் அந்த இதழ்களை எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு இரவு முழுவதும் இந்த பல்பு முன்னாடி வச்சோம்னா அந்த சூட்லேயே அது வந்துட்டு மகரந்த பொடியாக மாறும். அந்த பொடியை எடுத்து தான் நம்ம போய் பெண் செடியில் அந்த மகரந்த சேர்க்கை அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு மேலே தொடங்குவோம். இதே போல் இந்த பல்பில் ஒரு இரவு ஃபுல்லாக வச்சா இங்கே கிடைத்திருக்க பவுட்ரு மாதிரி இந்த மகரந்த பொடிகள் கிடைக்கும். அந்த பொடிகளை எடுத்து அடுத்த நாள் காலையில் பெண் செடியில் அந்த மகரந்த சேர்க்கை செய்யும். இப்போ இந்த மகரந்த சேர்க்கை பெண் செடியில் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். குறிப்பாக வந்துட்டு இந்த பெண் செடியை பொறுத்தளவுக்கு அதே ஆண் செடியில் எடுப்பது போல் முற்றிய மொட்டுக்கள் தான் இதுலேயும் தேர்ந்தெடுக்கணும். அந்த முற்றிய மொட்டுக்கள்லேருந்து இந்த மேலே இருக்க இதழ்களை எல்லாம் பிரித்திடணும். அந்த பெண் செடியின் அந்த ஸ்டிக்மான்ற அந்த சூழ்பையோட நுனி இருக்கும். அந்த நுனியில் இந்த செயலையும் நம்ம முன்னாள் நாளே செஞ்சு வச்சுருவோம். அடுத்த நாள் காலையில் வந்த உடனே அந்த ஆண் செடியிலேருந்து எடுத்த அந்த மகரந்த பொடியை இந்த மாதிரி ஒரு கருவியில் வச்சுக்கிட்டு இந்த கருவியிலேருந்து இந்த மகரந்த பொடியை இதுக்கு இப்படி கொடுத்து இதே போல் இந்த மகரந்த சேர்க்கையை காலை 8 மணியிலேருந்து 10 மணி வரைக்கும் அந்த சூரிய ஒளி அதிகமாவதற்குள்ளே கொடுத்துட்டோம்னா இது நல்ல விதை பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாற்றை நட்டு 60-65 நாட்கள் வரைக்கும் நமக்கு அதிகமான ஆட்கள் தேவைப்படாது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4000 நாற்றுகள் இதில் போட்டிருக்கணும்னா 2-3 ஆட்கள் இருந்தால் போதும். குறிப்பாக இந்த களை எடுப்பது, இந்த கிளைகளை சுத்தம் செய்வது, செடியை பராமரிப்பது, நீர் விடுவது, இந்த மாதிரி வேலைக்கு 65 நாட்கள் வரைக்கும் நமக்கு ஒரு 2-3 ஆட்கள் இருந்தால் போதும். 65 நாட்களுக்கு பிறகு நமது அந்த மகரந்த சேர்க்கை செய்யும் 15-20 நாட்களுக்கு குறைந்தபட்சம் 8 ஆள்லேருந்து 10 ஆள் வரைக்கும் தேவைப்படும். அந்த ஆளுங்க காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த தொடர் வேலையை செய்தால்தான் அந்த 15 நாள் உள்ளாக நம்ம 15-20 அந்த காய்களை பிடிக்க வைக்க முடியும். இந்த வேலைக்கு மாத்திரம்தான் நம்ம 15-20 நாளைக்கு அதிகபட்ச ஆள்கள் தேவைப்படும். பிறகு இந்த மகரந்தை சேர்க்கை முடிந்த பின்னால் 60-70 நாட்களுக்குள் இந்த காயானது பழுக்க ஆரம்பிக்கும். அது முழுவதுமாக சிகப்பு கலரில் பழுத்த பின்னாடி அதை அறுத்து அது உள்ள விதையை சேகரித்து அந்த விதையை சுத்தமாக காய வைக்க வேண்டும். நல்ல சூரிய வெளியில் காய வச்சு அதுக்கப்புறமா அதை அதில் இருக்கும் அந்த கருப்பு விதை அதை எல்லாம் சுத்தம் செய்தால் அதுக்கு பின்னர் நம்ம கம்பெனிக்கு அனுப்பும். இந்த வேலைகள்லாம் இந்த மகரந்த சேர்க்கை செய்து 65-75 நாளுக்கு பிறகு ஒரு 10-15 நாளில் நம்ம அனைத்து விதைகளையும் எடுத்து முடித்து விடலாம். மொத்தமாக பார்த்தால் நாற்று நட்டதிலிருந்து அறுவடை செய்யும் முறை குறைந்தபட்சம் 5 மாதங்கள் ஆகும். நாற்றின் வயது பார்த்திங்கன்னா 40 நாள்லேருந்து 45 நாட்களுக்குள் இருக்கின்ற நாற்றுக்களை நாம் நடுறோம். அதிலிருந்து நமக்கு 5 மாத காலம் இந்த விதை எடுப்பதற்காக செலவுன்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு செடிக்கு குறைந்தபட்சம் நாட்டு நட்டிலேருந்து விதை எடுக்கிற வரைக்கும் 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் ஒரு செடிக்கு செலவாகும். உற்பத்தின்னு பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு 25 கிராம்லேருந்து 30 கிராம் அளவுக்கு விதை கிடைக்கும். அப்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு 40, 50, 60, 70 ரூபா நம்ம செலவு பண்ணோம்னா ஒரு 150, 160 ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு செடியிலேருந்து லாபம் கிடைக்கும். இரண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற இதில் மற்றபடி குறிப்பாக சொல்லணுன்னா தேர்ந்தெடுக்கிற கம்பெனி அவங்க கொடுக்குற நாற்றுக்கள் தரமானதாக இருக்கணும். தரமான கம்பெனிலேருந்து தரமான நாற்று வாங்கி போட்டோம்னா நல்ல லாபம் கொடுக்குற தொழில் தான் இது. வேலைக்கு அந்த மகரந்த சேர்க்கை செய்கிற ஆளுங்கெல்லாம் எல்லாம் இந்த முன்னாடியே பழக்கப்பட்ட ஆள்களாக இருக்கணும். புதிய ஆட்களுக்கு பழகி கொடுத்து அதை செய்வதற்கு சில காலதாமதமாகலாம். அதனால் நமக்கு சில விதை உற்பத்தி இழப்புகள் ஏற்படலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா கிளைமேட் நமக்கு நல்லா இருக்கணும்.
நாங்கள் இங்கே வந்துட்டு ஜனவரியிலேருந்து மே ஜூன் மாதம் வரைக்கும் தான் இந்த பண்ணுறோம். ஜூன் மாதத்துலேருந்து மழை ஆரம்பிச்சிருச்சுன்னா டிசம்பர் பனிக்காலம் வரைக்கும் இங்கே அதை விதை உற்பத்தி பண்ண முடியாது. வெயில் காலத்தில் மாத்திரம் தான் இந்த விதை உற்பத்தி வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம் பண்ணுறோம். மற்றபடி இதெல்லாம் சரியாக இருந்தால் நல்ல லாபகரமான தொழிலாக தான் இது.